அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இரவு நேரத்தில் ஊரை சுற்றி வலம் வருவார்கள், ஊரினுடைய நிலைமைகளை கவனிப்பதற்காக. அப்பொழுது ஒரு குடிசைக்குள்ளிருந்து அழுகை சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த குடிசையின் அருகே நெருங்கி போகிறார்கள். குடிசைக்கு வெளியே ஒரு ஆண் உட்கார்ந்திருக்கிறார். அவரிடத்தில் போய் கேட்கிறார்கள், நீங்கள் யாரு? இந்த குடிசைக்குள்ளிருந்து என்ன அழுகை சத்தம் வருகிறது என்று கேட்ட பொழுது அவர் சொல்கிறார், என்னுடைய மனைவிதான் பிரசவ வலியால் துடித்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறாள். அவளை பிரசவம் பார்ப்பதற்கு யாருமே இல்லை, நான் அவளுடைய கணவன் என்கிறார். ஆனால் அந்த மனிதருக்கு தெரியாது வந்திருப்பவர் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் என்பது தெரியாது. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவியை வர வைத்து அவர்கள் தன்னுடைய மனைவியை உள்ளே சென்று பிரசவம் பார்க்கும்படி சொல்லிவிட்டு வெளியிலே அந்த ஆளோடு சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். சிறிது நேரம் கழித்து அந்த பெண்ணுக்கு பிரசவ வலி நின்று குழந்தை பிறக்கிறது. உள்ளே இருந்து உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அவருடைய மனைவி அவர்கள் வந்து, அமீருல் முஃமினீன் அவர்களே, ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அமீருல் முஃமினீன் என்ற பெயரை கேட்டவுடன் அந்த மனிதருக்கு அப்படியே திடுக்கிட வைக்கிறது அந்த வார்த்தை. எங்களுடைய கலீஃபாவா வந்திருக்கிறார், மாறு வேஷத்தில் வந்ததனால் யாரென்று தெரியாமல் சாதாரணமாக பேசிவிட்டேன் என்று சொல்லி அவர் திடுக்கிட்டது மட்டுமல்லாமல் அங்கு அவர்கள் வந்து உதவி செய்ததற்காக நன்றியோடு அவர்களை பெருமிதத்தோடு பார்க்கின்றார். இப்படித்தான் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக தன்னை நம்பி மக்கள் பதவியிலே ஏற்றி இருக்கிறார்கள். அந்த மக்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு.